வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. கடந்த 4 வருஷமா நேத்து காலையில வரைக்கும் இந்த தகவல் வெட்டி கழகம் இருக்குல்லங்க, அங்க இருந்து வந்தது பூரா தகவல் தகவல் தகவல், எல்லாம் உருப்படி இல்லாத தகவலாவே இருக்கும். உச்சத்தை விட்டு வந்திருக்கிறார். ஆண்டுக்கு 500 கோடி, 1000 கோடி, அது அவ்வளவு, இது இவ்வளவு. எங்க அண்ணன் யாரு தெரியுமா? எங்க அண்ணன் பெரிய வெண்ண தெரியுமா? அட நேத்து பேசியிருக்கிறாருங்க. நான் மக்களின் பணத்திலிருந்து ஒத்த பைசா எடுக்க மாட்டேன், நான் நேர்மையானவன், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நான் அவன், நான் இவன், நான் அவன் இவன் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. ஆடச்சாமி, முறையா அந்த கட்சி உண்மையை சொல்லுச்சு. இது வரைக்கும் வந்த தகவல் மொத்தமும் அடைஞ்சு போச்சு. இந்த புழுகினி கருப்பனுங்களுக்கு வாய திறந்தா பொய். ஆண்டுக்கு 500 கோடி சம்பளங்க. ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. கடந்த 33 வருடங்களாக அவ்வளவு சம்பளம் நம்ம சொல்லல, கடந்த 5 வருஷமா அப்படின்னு வச்சுக்குவோம். எதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு, கடந்த 5 வருஷமா ஆண்டுக்கு 200 கோடியில இருந்து ஒரு 500 கோடி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். முதல் வருஷம் 200 கோடி, 2வது வருஷம் 300 கோடி, இந்த 200 300 சேர்த்தனா 500 கோடி, அடுத்த வருஷம் 400 கோடி. அப்ப இந்த 500 400 சேர்த்தனா 900 கோடி. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 500 கோடி, 1000 கோடி வச்சுக்கோமா. அப்போ 1900 கோடி இருக்கும் வெயிட்ல. 1900 கோடிக்கு சொத்து வச்சிருக்க வேண்டிய நம்ம தங்க தளபதி, அதாவது தகவல் தளபதி அப்படி சொல்லிக்குவோம். நம்ம உண்மையை சொல்ல முடியாது இல்ல. ஆண்டுக்கு 500 கோடி, உச்சத்தை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு 33 வருஷத்துல 3 வருஷத்தை விட்டுருவோம். 30 வருஷத்துல மொத்த சம்பாதியுமே 400 கோடி தாண்டா வருது. இது 400 கோடியை வச்சுட்டுதான் நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், மச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், அதை விட்டுட்டு வந்திருக்கேன்னாரா? ஆண்டுக்கு 500 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்லும் போதாவது நீங்க கொஞ்சம் அமைதியா இருடா. ஏன் மொத்த சம்பாதியுமே 400 கோடிக்குள்ளதாண்டா இருக்கு, ஏன்டா நீங்களா புழுகுறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. ஒண்ணு விஜய் சொல்றது முழுக்க முழுக்க பொய்யா இருந்திருக்கணும், எல்லாம் மொத்த கட்சியுமே முழுக்க முழுக்க பொய் பேசுறதா இருக்கணும். ஆனா ஏதோ ஒண்ணு கன்ஃபார்மா பொய்ன்னு ஆயிடுச்சா? இது எல்லாம் பொய்ன்னு தகவல் சொல்லல. முறையா அந்த கட்சி வழியே இல்லாம உண்மைய பேசி இருக்கு. கட்சி பேசுற உண்மைய கேட்ட உடனேயுமே பல பேத்துக்கு பேதி ஆயிருச்சு. அதுவும் விஜய் ஒரு கரார் பேர் வழிங்கிறது நேத்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒவ்வொரு பணத்தையும் தன்னோட உழைப்பால குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து சேர்த்து வச்ச பணங்க. அது ஊதாரித்தனமா கண்டவங்க எல்லாம் செலவு பண்றதுக்கெல்லாம் விஜய் விட மாட்டாரு. விஜயகாந்த வச்சு எத்தனையோ ஹிட்டு படங்களை கொடுத்த எஸ்ஏசி கூட விஜய்க்காக 2-3 பிட்டு படங்கள் எடுக்க வேண்டியதா போயிருச்சு. அப்படி பிட்டு படத்துல நடிச்சதுனாலதான் விஜயே ஹிட் ஆயிருக்காரு அப்படிங்கறதுதான் வரலாறு. அப்படி அந்த எஸ்ஏசி கொடுத்த காசை ஊதாரித்தனமா செலவு பண்ணிடக்கூடாதுன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம சமூகத்திலேயே ரொம்ப பெருமையா சில விஷயங்களை பேசிக்கிட்டே வருவாங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா யாரு தெரியுமா? தகப்பனுக்கே பாடம் எடுத்ததால் தகப்பன் சுவாமி என்று பெயர் எடுத்தவர். சுட்ட படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா அப்படின்னு அவைக்கே அறிவூட்டிய ஞான பண்டிதர். அதாவது மூத்தவர்களுக்கெல்லாம் அறிவை கடன் கொடுத்த இளையவர்கள் அப்படின்னு பெருமை இருக்கு. ஆனா பெத்தவனுக்கே கடன் கொடுத்த ஒரே ஆள் இவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. அவரே சொல்றாரு, சந்திரசேகருக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், அவரோட வேற ஏதோ வேலைக்காக என்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுத்துருவாரு. குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருவேன் தான் எழுதி கொடுத்துருக்காரு. குடுக்கலன்னா அது என்ன டீலிங் நமக்கு தெரியாதுங்க. தன்னலம் பாராமல் தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுங்க அது அவ்வளவு பெரிய விஷயங்க. அதுக்கெல்லாம் விலை மதிப்பே இல்லைங்க, விலை மதிப்பே இல்லை. அது உங்களுக்கும் எனக்கும் விஜய் அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. அதாவது பால் குடிச்ச கணக்குக்கும் சோறு போட்ட கணக்குக்கும் மேல எச்சா பணம் கொடுத்திருக்கிறாரு. சோபா நீ மொத்தமா வாங்கின தொகை இவ்வளவு, அதுல பால் கொடுத்த கணக்குல கொஞ்சத்தை கழிச்சுக்குவோம், அப்புறம் சாப்பாடு போட்ட கணக்குல கொஞ்சத்தை கழிச்சுக்கலாம், அப்புறம் நீ என்ன குளிப்பாட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனது அந்த கணக்குல கொஞ்சம் கழிச்சுக்கலாம், அப்புறம் நான் அப்படி இப்படி நல்லா இருந்தப்ப அதுக்கு காசு கொடுத்ததுக்கெல்லாம் கழிச்சுக்கலாம். பேலன்ஸ் தோ இவ்வளவு பணம் இருக்குது, நீ எப்ப கொடுப்ப சார்? ஆத்தா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் சார் அப்படின்னு ஊரு முன்னாடி காமிச்சு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா பால் கொடுத்த கணக்கை விட எக்ஸ்ட்ரா இவ்வளவு பணம் இருக்குது சார், எல்லாம் எங்க அம்மா கொடுத்துருவாங்க எல்லாம் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் எங்க அப்பா அம்மா போக எல்லாம் என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
நோ 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 நெவர் 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 நெவர். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்துருக்கேன், ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், சில்வர் வாங்கி கொடுத்துருக்கேன், அது போக ட்ரெஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன், அது போக அவங்களுக்கு தனியா கார் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ணிருக்கேன். இவ்வளவும் கொடுத்தது போக 12 கோடி ரூபாய்க்கு மேல கடன் கொடுத்துருக்கங்க. அத்தனை பணத்தையும் வாங்கி ஏமாத்துனதுனாலதான் அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். சங்கீதா அப்படிங்கிற என்னோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு, இப்ப வரையும் எக்ஸ் ஆகல, இப்ப வரையும் ஒய்ஃப் தான், சங்கீதாங்கிற என்னோட அந்த ஒய்ஃபுக்கு இவ்வளவு கோடி நான் கடன் கொடுத்துருக்கேன். திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் விட்டுருங்க, இது எல்லாமே மேஜர்ஸ், விட்டுறலாம். ஆக்சுவலா அந்த 400 கோடி ரூபாய் சொத்து இருக்குல்லங்க, லீகல் வாரிசு அதுக்கு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க மொத்தம் 5 பேருங்க. இந்த 400 கோடி ரூபாய் சொத்துக்கும் அந்த 5 பேர் தான் வாரிசு. அதுல மொதல் 2 பேரு இவரை பெத்தவங்க, பின்னாடி இருக்கிற 2 பேரு இவரு பெத்தவங்க, அப்புறம் நடுவுல ஒரு அம்மா இருக்கல தனியா, அவங்க இவர் பெத்தாருல 2 பேரு, அதுக்கு காரணமா இருக்கிற அம்மா. ஆக்சுவலா அந்த 400 கோடி சொத்தும் அந்த 5 பேத்துக்கும் 80 தான் ஷேரு. இப்ப மத்த 3 பேத்த, அதாவது முதல் 3 பேத்த வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சொத்துமே இந்த 2 பேத்துக்கு தான் 200 கோடிங்க. ஒரு அப்பா என்ன சொல்லணும், என்னோட 2 குழந்தைங்களும் 200 கோடி சொத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல பையன் 8 லட்சம் கடங்காரன், புள்ள 4 லட்சம் கடங்காரின்னு சொன்னா இதை விட கேவலம் உலகத்துல எங்கேயாவது இருக்குமா? பெத்த பிள்ளைகளுக்கே நான் இவ்வளவு கடன் கொடுத்திருக்கேன், இதை பண்ணிருக்கேன்னு சொல்லி காமிக்கிற நீயே இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட போற? ஏனுங்க இந்த தளபதியோட ரசிக பெருமக்களே, நீங்க தானே சொன்னீங்க விஜய் எனக்கு அப்பா மாதிரி, விஜய் எனக்கு அண்ணன் மாதிரி, விஜய் எனக்கு தம்பி மாதிரி, விஜய் எனக்கு மாமா மாதிரி, விஜய் எனக்கு சித்தப்பா மாதிரி, பெரியப்பா மாதிரி, புள்ள மாதிரி எல்லாம் சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க, அவனே ஒரு கேப் மாதிரிங்க. பெத்த அப்பாக்கு அம்மாக்கு கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த புள்ளைக்கு பையனுக்கு கொடுத்த காசை கடன்னு சொல்லி வச்சிருக்கான். இத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இது என் ப்ராப்பர்ட்டில அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. இதுதான் விஜயோட கேவலமான புத்திங்க. இப்போ பெத்த பிள்ளைக்கே கடன் கொடுத்தவன் உங்க சொந்தக்காரன்னு வச்சுக்கோ, இதுல பொண்டாட்டி மாதிரியே வேற 2-3 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வேற கடன் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ஒரு குப்பை கணக்குங்க. கடன் கொடுக்குறாரு, வாங்குறாரு, கொடுத்தாகணும், கொடுக்கல, இதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்ல. அந்த 200 கோடி சொத்து பிள்ளைங்களுக்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அத பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா யோகியன், பரம யோகியங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிய தொடாதவங்க, மக்களுக்காகவே இருக்கிறவங்க, மக்களுக்காகவே வாழறவங்க, பொது சொத்துக்கு தீங்கு விளைவிக்காதவங்க, அரசு பணம்ங்கிறது மக்களின் பணம்னு நம்புறவங்க. அப்ப அரசுக்கு இவன் எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டியவன். ஆட ஊரவே ஏமாத்தி ஒலையில போடுற சீமான் கூட டாக்ஸ கரெக்டா கட்டிடுறான். ஏன்னா டாக்ஸ் மக்களுக்கான பணம், அது கட்டணும், கட்டிடுறான். ஆனா கடந்த 5-6 வருஷமா 3 கோடி ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்டாம தான் நான் இருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான். நான் டாக்ஸ் கட்டலைங்க, கட்ட வேண்டிய டாக்ஸ நான் கட்டாம தான் இருக்கேன்னு ஒருத்தன் உண்மைய சொல்றான். 3 கோடி புசியானதுக்கு கடன் கொடுத்தவன் அந்த 3 கோடி டாக்ஸ் கட்டி இருக்கணும்ல. நான் டாக்ஸ் கட்டாம இப்படித்தான் எல்லாத்தையும் ஏமாத்துவேன், நான் ஒரு முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாமே நான் தான்னு ஒருத்தன் ஓப்பனா ஒத்துக்கிறான். அந்த கட்சிக்குள்ள இருந்து வெறும் தகவலா வந்துட்டு இருந்தப்ப கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரு உண்மை வரும்போது யாருனாலையும் அதை ஏத்துக்க முடியல. அரசாங்கத்தை ஏமாத்திருக்கான், குடும்பத்தை ஏமாத்திருக்கான், கட்சியை ஏமாத்திருக்கான். ஆனா உங்களை மட்டும் ஏமாத்த மாட்டான்னு அவன் சொல்றான். நீங்க அதை நம்புறீங்க. நீங்க அதையும் நம்பினாலும் பிரச்சனை இல்லை, நம்பி தொலைங்க. ஆனா அவன் போடுற கூட்டத்துல போய் தயவு செய்து செத்துக்கித்து தொலைஞ்சிடாதீங்க. அவன் நேத்து பிரச்சாரத்தை ரத்து பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க கூட்டமா அலையா வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது ஆகி செத்தா கூட அவனுக்கு கவலை கிடையாது. அந்த விஷயத்தினால இவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, எனக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற பேர்ல தான் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிருக்காரு. என்னென்ன பேசிச்சு இந்த கட்சி. இந்த புழுகுனி கருப்பு ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கான்ல, நேத்து கூட பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க, இன்னொரு கருவு சம்பவம் மாதிரி அங்க ஆயிடக்கூடாதுன்னு தான் நேத்து அந்த பிரச்சார கூட்டத்தை ரத்து பண்ணாங்களாமா. அப்போ இந்த கரூர் சம்பவத்தை நீங்க தான் பண்ணீங்கன்னு இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நேத்து சாவு விழுகல, சாவு விழுந்தாதானே திமுக காரணம், விழுகலன்னா தலைவர் தானே காரணம். என்னென்ன பேச்சு பேசுனா வலி, எல்லா வலியும் தாண்டித்தான் உங்களுக்காக வந்து நிக்கிறேன். எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். தாண்டி மட்டும் இல்ல, தாங்கிட்டும் நிக்கிறேன். எப்படி டாக்ஸ் கட்டாத வலி, புள்ளைக்கு காசு கொடுத்தது திருப்பி கிடைக்காத வலி,
பையனுக்கு காசு கொடுத்தது திருப்பி கிடைக்காத வழி, பொண்டாட்டி அப்பா அம்மாக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கங்க, திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல குடும்பத்துல இருக்கிற இத்தனை பேர்த்தோட கணக்கு எழுதினாலு, ஈவன் புசி ஆனந்தோடது வரைக்கும் எழுதினாலு திரிசாவோடது எழுதாம விட்டுட்டாரே. திரிசாக்கு இங்க கடன் கொடுக்கலையோ? சரி, குடும்பக்காரங்க தானே கடன்காரங்க, குடும்பத்துக்காக தான் பேசணும். குடும்பத்துக்காக பேசுறதுக்கு யார் இருக்குதா? நாம தான் இருக்கிறோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.